students, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th standard chapter 9 introduction to C++. ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ங்கிற ஒரு நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் படித்தா நமக்கு என்னென்ன நாலேஜ் கெயின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பேசிக்காக என்னென்ன பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், அது வந்துட்டு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த சாப்டரில் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு C++ ப்ரோக்ராமை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு, கன்ஸ்ட்ரக்ட்னா நம்மளே ஒரு ப்ரோக்ராம் கோடிங் போடுற அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். அந்த கோடிங்கை வந்துட்டு எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் பண்ணுற அளவுக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸிக்யூட்னா ரன் டைம், டீபக்னா ஏதாச்சும் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே தான் இந்த சாப்டரில் கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். செக்ஷன் சியில் வந்துட்டு தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென்ட் பை டோக்கன்? நேம் த டோக்கன்ஸ் அவைலபிள் இன் C++. பேஜ் நம்பர் 116 பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் யூனிட்ஸ்க்கு கீழே இருக்கிற டாபிக். So, C++ program statements are constructed by many different small elements such as commands, variables, constant, and many more symbols known as operators and punctuators. So, it's operators and punctuators என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு next tokens என்னன்னு தெரிய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பஞ்சுவேட்டர்னா C++ ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நிறைய கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பஞ்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டோக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கேருந்து these individual elements are collectively called as lexical units. அப்படி இல்லைன்னா lexical elements, இல்லைன்னா tokens. இப்போ நம்ம பார்த்த இந்த கமாண்ட், வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸாக கலெக்டிவ்லியாக நம்ம வந்துட்டு டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கமாண்ட்ஸு, வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு நம்ம கலெக்டிவ்லாம் சொல்கிறது தான் வந்துட்டு டோக்கன்ஸ். ஸோ C++ have the following tokens. என்னென்ன டோக்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, keywords, literals, punctuators, identifiers and operators. So the smallest individual unit in a program is known as token. So ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட்டை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டோக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த தீஸுக்கு பதிலாக ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பஞ்சுவேட்டர்ஸ் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் டோக்கன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். Next question, what are keywords? Can keywords be used as an identifiers? ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம நேமை வச்சு கண்டுபிடிக்கலாம் கீ. ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் கீவேர்டு. ஸோ அதுதான் வந்துட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்துட்டு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. அந்த ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும் நம்ம அப்படி தான் எழுதணும். கேஸ் சென்சிட்டிவ்னா நம்ம அப்படி தான் எழுதணும். ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் த ரிசர்வ்டு வேர்ட்ஸ் விச் கன்வே ஸ்பெசிஃபிக் மீனிங் டு C++ கம்பைலர். ஸோ அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்வ்டு வேர்டு which conveys specific meaning to C++ compiler. So they are the essential elements to construct C++ programs. இந்த keywords தான் வந்துட்டு essential elements to construct C++ programs. So most of the keywords are common to C, C++ and Java. இந்த மூணு லாங்குவேஜுக்குமே keywords வந்துட்டு most common அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C++ இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதனால வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்துட்டு லோவர் கேஸில் தான் இருக்கணும். லோவர் கேஸ்னாலாம் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே வந்துட்டு இன்னொரு கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேன் கீவேர்ட்ஸ் பி யூஸ்ட் அஸ் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 116 லாஸ்டில், கீவேர்ட்ஸ் கேனாட் பி யூஸ்ட் அஸ் அன் ஐடென்டிஃபையர் நேம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன், அஷ்யூம் n equal to 10. வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் n++ and -n? ஸோ இதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 10. ஸோ நெக்ஸ்ட் n++ அப்படின்னா என்னன்னா n is equal to n+1.
ஸோ புக்கில் வந்து எக்ஸ் வச்சு சொல்லியிருப்பாங்க, நான் வந்துட்டு என் வச்சு சொல்கிறேன். ஸோ n ஈக்குவல் டு n ப்ளஸ் ஒன், இதுதான் வந்துட்டு n ப்ளஸ் ப்ளஸ்க்கான ஃபார்முலா. இதே வந்துட்டு n மைனஸ் மைனஸ்னா n இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் ஒன். ஸோ இப்போ என்னோட வேல்யூ என்ன 10. ஸோ 10 equal to 10 plus 1. 10 plus 1 என்ன 11. ஸோ என்னோட வேல்யூ என்ன 11. ஸோ n plus plus வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 11. அதே மாதிரி n minus 1. ஸோ 10 minus 1 என்ன 9. ஸோ n minus minus nக்கான வேல்யூ வந்துட்டு 9. ஸோ 11 and 9. நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவல் டு அண்ட் டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 5 வந்துட்டு எக்ஸுக்கு வந்துட்டு இந்த 5ஓட வேல்யூ வந்துட்டு நம்ம எக்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இந்த அசைன்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவல் டு சைன் என்னன்னா இஸ் ஈக்குவல் டு த ஆப்ரேட்டர் அண்ட் இட் இஸ் அ ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இதை வந்துட்டு ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. Next equal to வந்துட்டு it is used to assign the value of a variable or expression. So இங்க நான் சொன்ன பார்த்தீங்களா, it is used to assign the value of a variable or an expression. But இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா it is used for comparison of both the right and left and right side operands. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 is equal to 4. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே வந்துட்டு அது கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் ஈக்குவல் டு அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அன் ஹெடர் ஃபைல். ஹெடர் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? Page number 125 so usually all C++ program begin with the include statement starting with a hash. So include statement starting with a hash. The symbol hash is a directive for the preprocessor. So that means these statements are processed before the complication process begins. So first நம்ம process start பண்றதுக்கு முன்னாடியே இது வந்துட்டு என்னன்னு வந்துட்டு நமக்கு வந்துட்டு process ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா hash include iostream அப்படின்னா என்னன்னா statement tells the compiler preprocessor to include the header file iostream in the program. ஸோ இந்த header file வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறோம். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம header file கொடுக்குறோம். ஸோ இப்போ the header file iostream should included in every C++ program to implement input or output functionalities. So இந்த iostream என்னன்னா input output functionalities. ஸோ இது வந்துட்டு எல்லா C++ ப்ரோக்ராம்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ in simple words iostream header files contain the definition of its member objects cin and cout. இப்போ நம்ம cin and cout வந்துட்டு C++ ப்ரோக்ராமில் கொடுக்குறோம். ஸோ அது வந்துட்டு ஒழுங்காக நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம இந்த ஹெட்டர் ஃபைலை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். So if you fail to include iostream in your program, an error message will occur on cin and cout. So நம்ம இப்போ இது கொடுக்கலன்னா நமக்கு வந்துட்டு cin and coutல வந்துட்டு error காமிக்கும். And we will not be able to get any input or send any output. நம்ம வந்துட்டு இன்புட்டும் கொடுக்க முடியாது, அவுட்புட்டும் அது வந்துட்டு சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஹெடர் ஃபைல்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா why is main function special? Page number 126 பார்த்தீங்கன்னா C++ program is a collection of functions. So C++ program நாலே collection of functions. Every C++ program must have a main function. So எல்லா C++ programக்குமே ஒரு main function கண்டிப்பா இருக்கணும். So the main function is a starting point where all C++ program begin the execution. So first அந்த main functionல தான் வந்துட்டு அந்த program வந்துட்டு execute ஆகும். So therefore the executor statement should be inside the main function. So நம்ம என்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++, இதுதான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டில ரைட் அபவுட் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் C++. ஸோ என்னென்ன பைனரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா பேஜ் நம்பர் 120ல டோட்டல் 5 பைனரி ஆப்ரேட்டர்ஸ், arithmetic ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்,
அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா arithmetic operator. ஸோ arithmetic operators perform simple arithmetic operations like addition, subtraction, multiplication and division. இதான் வந்து arithmetic operator. ஸோ addition, subtraction, multiplication, division and modulus. ஸோ இப்போ ஆட் பண்ணுறோம் 10 + 5 15. ஸோ addition, subtraction, multiplication, division எல்லாமே காமன். ஸோ மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டர் ஆஃப் த டிவிஷன். ஸோ 10 / 3 நம்ம பண்ணால் நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 1. ஸோ அதுதான் வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் த ஆப்ரேட்டர். So the above mentioned arithmetic operators are binary operators, so which requires minimum of 2 operands. நம்ம கண்டிப்பா 2 operands இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம arithmetic operator வந்து ஃபாலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா arithmetic operators குள்ளேயே increment and decrement operators அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 2 ப்ளஸ்னா increment operator, அதே 2 மைனஸ்னா decrement operator. ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க பார்த்துக்கலாம். ஸோ x plus plus or plus plus x is the same. ரெண்டுமே சேம் தான். ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு வேல்யூ இருக்குன்னா இப்போ சப்போஸ் 9 அப்படின்ட்டு ஒன்று இருக்குன்னா ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, இதை இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 9 + 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா என்ன 9 + 1. 9 + 1 ஆன்சர் என்ன ஈக்குவல் டு 10. ஸோ இதுதான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட். அதே டிக்ரிமெண்ட்னா x - 1. ஸோ இப்போ பாருங்க an increment or decrement operator acts upon the single operand. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆப்பரண்ட் enough and returns a new value. நமக்கு வந்துட்டு ஒரு நியூ வேல்யூ கொடுக்கும். Thus these operators are unary operators. ஸோ சிங்கிள் வேல்யூனால this unary operator. So the increment operator adds 1 to its operand. So increment வந்து adds 1 to its operand. And the decrement operator subtract 1 from its operands. Decrement வந்து ஒரு வேல்யூ subtract பண்ணி கொடுக்கும். அதான் வந்து இங்க எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. The increment or decrement operators can be placed either as prefix or postfix. So first ஆவும் வச்சுக்கலாம், last ஆவும் வச்சுக்கலாம் to a variable. With the prefix version, C++ performs the increment or decrement before using the operand. So நம்ம வந்துட்டு C++ல வந்துட்டு prefix version வந்துட்டு எப்படி வேணாலுமே வச்சுக்கலாம். அதுதான் வந்துட்டு இங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு arithmetic operator. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா ரெண்டு ஆப்ரண்ட்க்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதா வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றோம். So relational operators are used to determine the relationship between its operands. When the relational operators are applied on two operands, the result will be Boolean value. So Boolean na 1 or 0 to represent true or false. So C++ provides 6 relational operators. So greater than, less than, greater than or equal to, lesser than or equal to, not equal to. So on the relational operators. So in the above examples, the operand A is compared with B and depending on the relation, so A வந்துட்டு B கூட compare பண்ணி பார்க்கிறோம். So the result will be either 1 or 0. So ரெண்டும் compare பண்ணி பார்த்துட்டு நமக்கு result என்னவா வரும்னா either 1 வரும் இல்லைன்னா 0 வரும். So 1 வந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம true வைக்கிறோம், அதே 0 வந்துச்சுன்னா false. So all 6 relational operators are binary operators. Next one பார்த்தீங்கன்னா logical operators. A logical operator is used to evaluate logical and relational expression. So logical operator வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா to evaluate logical and relational expressions. So the logical operators act upon the operands that are themselves called as logical expression. அது வந்துட்டு எந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்ல ஆப்ரண்ட் ஆகும்னா அதுவே தன்னைத்தானே வந்துட்டு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்துட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ C++ provides 3 logical operators and, or and not. ஸோ ஃபர்ஸ்ட் and பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ and symbol. So the logical and combines two different relational expressions into one. So it returns one true if both the expressions are true. இப்போ ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸுமே ரெண்டு எக்ஸ்பிரஷன் தனித்தனியா இருக்கு, ரெண்டுக்குமே ஆன்சர் ட்ரூ வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு அண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு நமக்கு ட்ரூ வேல்யூ கொடுக்கும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டருக்கு இதுதான் சிம்பிள். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா the logical or combines two different relational expressions into one. So it returns one if either one of the expression is true. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தாலுமே அது வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்கணும்னா
ட்ரூ தான் கொடுக்கும். இப்போ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஆன்சர் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா 0. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட் ஒர்க்ஸ் ஆன் சிங்கிள் எக்ஸ்பிரஷன் ஆர் ஆப்ரண்ட். ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் ஆர் ஆப்ரண்ட் இருந்தாலே வந்துட்டு நாட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இட் சிம்பிளி நெகேட்ஸ் ஆர் இன்வர்ஸ் த ட்ரூத் வேல்யூ. தட் இஸ் இஃப் an operand or expression is 1 அதாவது ட்ரூவாக இருந்துச்சுன்னா then this operator returns false and vice versa. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்துட்டு ட்ரூவாக கிடைச்சிருச்சுன்னா அந்த நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதுதான் வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இது நான் சொன்ன மாதிரியே கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க A, B and C. ஸோ A is A greater than B. ஸோ A ஓட வேல்யூ என்ன 5, B ஓட வேல்யூ என்ன 6. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டர். ஸோ A 5 is greater than 6 இல்லை ஃபால்ஸ் and யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன B is greater than C. ஸோ B ஓட வேல்யூ என்ன B ஓட வேல்யூ 6, C ஓட வேல்யூ 7. இது வந்துட்டு ட்ரூ. ஸோ சாரி 5 is greater than 6னா ட்ரூ. ஸோ இப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா எண்ட் ஆப்ரேட்டரில் என்ன பார்த்துருக்கோம் ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ அதான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாட் அண்ட் ஆர் அண்ட் நாட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ் டு அசைன் அ வேல்யூ டு அ வேரியபிள் which is on the left hand side of an assignment statement. Equal to is commonly used to assign operator in all the computer programming language. இது நம்ம 2 மார்க்லேயே பார்த்துட்டோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஸோ இந்த ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ அதான் வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். This operator copies the value at the right side of the operator to the left side variable. So right side of the operator value வந்து நம்ம left side variableக்கு வந்துட்டு assign பண்ணி கொடுக்கணும். It is also known as binary operator. So C++ uses different types of assignment operators. They are called as shorthand assignment operators. ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் அசைன்மெண்ட், சப்ராக்ஷன் அசைன்மெண்ட், மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட் அண்ட் டிவிஷன் அசைன்மெண்ட். ஸோ அடிஷன் அசைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ அப்படின்னா என்ன A வந்து என்ன 10. ஸோ 10 plus 5 is 15. ஸோ C is equal to 15. இதை வந்துட்டு நம்ம எப்படி A is equal to A plus 5 இன்னொரு மெத்தடை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C is equal to A plus or equal to 5. ஸோ இந்த A plus or equal to 5 அப்படின்னா என்னன்னா A is equal to A plus 5. ஸோ A plus 5னா என்ன 10 plus 5 is equal to 15. இதே மாதிரி தான் சப்ராக்ஷனுக்கும். ஸோ C ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க A minus subtraction assignment equal to 5. So in the subtraction assignment நமக்கு என்ன எழுதுவோம் A is equal to A minus 5. A minus 5 னா என்ன 10 minus 5 equal to 5. அதே same தான் multiplication, division and modulus assignment. Next one பார்த்தீங்கன்னா conditional operator. So in C++ there is only one conditional operator. இதுதான் வந்து conditional operator. இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க ternary operator அப்படின்ட்டு சொல்லலாம். So this operator is used as an alternate to if else control statement. So we will learn more about this in later chapter. So இது வந்துட்டு ஒரு conditional operator, அதை வந்துட்டு ஒரு ternary operator அப்படின்ட்டு சொல்றோம். இந்த operator வந்துட்டு if elseக்கு பதிலாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். அதுக்கு ஒரு alternate control statement தான். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே enough. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்தது வந்துட்டு C++ ஓட பைனரி ஆப்ரேட்டர்ஸ். இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஸோ எரர்ஸ் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 128. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர், சிமாண்டிக் எரர் அண்ட் ரன் டைம் எரர். ஸோ சின்டாக்ஸ் எரர்னா என்னன்னா சின்டாக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ப்ரோக்ராம். ஸோ அது வந்துட்டு ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் சின்டாக்ஸ். ஸோ எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹேஸ் யூனிக் ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் த சோர்ஸ் கோட். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே ஒரு தனித்தனியான யூனிக் ரூல்ஸ் தான் இருக்கும். ஸோ சின்டாக்ஸ் எரர்ஸ் ஆக்கர் when grammatical rules of C++ are violated. ஸோ C++ ஓட ரூல்ஸை வந்துட்டு நம்ம தப்பாக வந்துட்டு ப்ரோக்ராமில் கொண்டு வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு சின்டாக்ஸ் எரர் காமிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா if you type as follows C++
will throw an error. இப்போ இப்படி ஒரு C out போட்டுட்டு வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படின்னு போட்டுட்டோம். ஆனா இதுல வந்துட்டு ஒரு எரர் இருக்கு. என்ன எரர்னா நம்ம வந்துட்டு எண்ட்ல வந்துட்டு செமிகாலன் கொடுக்கணும். அது கொடுக்கலனா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ் எரர். ஸோ as per grammatical rules of C++, every executable statement should terminate with a semicolon. ஸோ எல்லா எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸும் லாஸ்ட்ல வந்து செமிகாலன் இருக்கணும். ஸோ அது இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ் எரர். But this statement does not end with a semicolon. So it is known as syntax error. Next one பார்த்தீங்கன்னா semantic error. So semantic error அப்படின்னா என்னன்னா a program has not produced expected result even though the program is grammatically correct. So program வந்து grammatically வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து ப்ரோக்ராம் கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா it may be happened by wrong use of variable or operator or order of execution. நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் இல்லைன்னா ஆப்ரேட்டர் இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ற ஆர்டரை வந்துட்டு நம்ம ஏதாச்சும் தப்பா வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ அதனாலதான் வந்துட்டு சிமாண்டிக் எரர் வந்துட்டு ஆக்கர் ஆகும். ஸோ திஸ் மீன்ஸ் ப்ரோக்ராம் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட் பட் இட் கண்டென்ஸ் சம் லாஜிக்கல் எரர். ஸோ சிமாண்டிக் எரர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாஜிக்கல் எரர். ப்ரோக்ராம் வந்துட்டு கிராமட்டிக்கலா கரெக்ட் பட் வந்துட்டு லாஜிக்கலா வந்து தப்பா இருக்கு. ஸோ அதை வந்துட்டு லாஜிக்கல் எரர் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரன் டைம் எரர். ஸோ ரன் டைம் எரர் அப்படின்னா என்னன்னா அது வந்துட்டு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது வந்துட்டு வரும். ஸோ அதான் வந்துட்டு ரன் டைம் எரர். ஸோ ரன் டைம் எரர் occurs during the execution of a program. It occurs because illegal operation that takes place. ஸோ ஆப்ரேஷன் வந்துட்டு நம்ம இல்லீகலாக கொடுத்துருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் if a program tries to open a file which does not exist. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபைல் வந்துட்டு ப்ரோக்ராம் லிங்க்ல கொடுத்துட்டோம். ஆனால் அந்த ஃபைலே நம்ம சிஸ்டம்ல இல்லைன்னா அது வந்துட்டு ரன் டைம் எரர். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் ரன் டைம் எரர். ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இதுலயே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 வந்துட்டு 2 பார்ட்டா வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல தனியா வந்துட்டு புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு இதுல பார்த்துக்கலாம். ஸோ செக்ஷன் பில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செக்ஷன் சில பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். So write a short note on const keyword with an example. So page number 142 access modifier const. So const is a keyword used to declare a constant. So constant நம்ம declare பண்ணும்போது நம்ம const அப்படிங்கிற ஒரு keyword வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்துட்டு const அப்படின்னு சொல்றோம். So const is the keyword used to declare a constant. ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கீவேர்ட் என்ன பண்ணுன்னா மாடிஃபை பண்ணும் இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் எதை ஆக்சசிபிலிட்டி ஆஃப் அ வேரியபிள். ஸோ அதை வந்துட்டு ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம் வேல்யூ வந்துட்டு 100 அதை வந்துட்டு இன்டீஜரில் கொடுத்துருக்கனால int num equal to 100. ஸோ இப்போ above ஸ்டேட்மெண்ட்ல declares a variable num with an initial value 100. ஸோ வேரியபிள் நம்ம வந்துட்டு initial value 100ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. So however, the value of num can be changed during the execution. So if you modify the above definition as const int num equal to 100. So இப்போ வந்து const இந்த int num equal to 100 பதிலா const int num equal to 100 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த வேரியபிள் வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் வந்துட்டு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த வேல்யூ வந்துட்டு 100 மட்டும்தான் இருக்கும். ஸோ the variable num becomes a constant and its value will remain 100 throughout the whole program. So and it can never be changed during the execution. So constant ஒரு வேல்யூ நம்ம வச்சுக்கணும்னா இந்த const keyword வந்துட்டு யூஸ் பண்றோம். இதை வந்துட்டு access modifier அப்படின்ட்டு சொல்றாங்க. So இதுல next question பார்த்தீங்கன்னா evaluate the following C++ expression where x, y and z are integers, m and n are floating point numbers. So x, y, z வந்து integers, m, n வந்து floating point numbers. So x, y, z க்கு வந்து x, y and m க்கு வந்து அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்துட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா n is equal to x plus y divided by x. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா போர்ட்மாஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராக்கெட்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ வேல்யூ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 4 divided by 5 பண்ணால் ஸோ 0.5 சம்திங் போகும். நமக்கு வந்துட்டு இது வந்துட்டு இன்டீஜர். ஸோ நம்ம வந்துட்டு
இன்டீஜர்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ 4/5 வந்துட்டு 0. ஸோ 5 + 0 n is equal to 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா z is equal to m multiply by x plus 5. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ 2.5 into 5 வந்துட்டு 12.5 plus 4 equal to 16.4. இதில் வந்து z வந்துட்டு இன்டீஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்டீஜர்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ z equal to 16 மட்டும் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா z is equal to, ஸோ புக்கில் வந்துட்டு கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இது வந்துட்டு இதுதான் கொஷின், ஒரிஜினல் கொஷின். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னா இங்கே வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ எப்பவும் போல் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ப்ராக்கெட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு என்ன வேல்யூ இருக்குது, 2.5. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2.5 மல்டிப்ளை பண்ணால் 12.5, அதுக்கப்புறம் +5. ஸோ 12.5 + 5 17.5. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ 17.5 + 1 is equal to 18.5. ஸோ z வந்துட்டு இன்டீஜர். ஸோ இன்டீஜர்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 18 மட்டும் எழுதுனா போதும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.